ஹாய். ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு வந்து என்ன பண்ண பார்க்க போகிறோம்னா ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கோம். ஆப்னா ஏஐ ஜென்ரேட்டட் ஆப் வந்து இது வந்து ஸ்டோரி டெல்லிங் ஆப். ஸ்டோரி டெல்லிங்கர்னா எஸ்பெஷலி ஃபார் கிட்ஸ். சில கிட்ஸுக்கு வந்து ஸ்டோரி சொல்லி பழக்கப்படுத்திருப்பாங்க. அவங்க நைட் டைமில் வந்து ஸ்டோரி கேட்டுகிட்டே போய் தூங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி டைமில் எல்லாத்துக்கும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இப்போ இந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ் போக முடியாது. அந்த மாதிரி இதாகும். அதனால அவங்க தூக்கு ஸ்பாயில் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு நம்ம வந்து ஃபோனில் வந்து ஸ்டோரி கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கில் நம்ம வந்து ஸ்டோரி சொல்லி கொடுத்தோம். இது பண்ணுற மாதிரி வச்சோம்னா அது அவங்க கேட்டுக்க வசதியாக இருக்கும். முன்ன காலத்துல நம்ம பாட்டிலாம் ஸ்டோரி சொல்லி அப்படி தூங்க வைப்பாங்க. இப்போ வந்து அதுக்கு பதிலாக ஒரு அப்டேட்டட் வெர்ஷனாக ஒரு ஆப் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சும்மா ஒரு ஐடியாவில் ஜென்ரேட் பண்ணுறோம். இதுக்கு வந்து நம்ம ஏஐ மாடல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் வந்து இப்போ இதுக்கு வந்து குரூப் மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன். குரூப் மாடலில் வந்து மிஸ்டர் யூஸ் அங்கே வந்து நம்ம நிறைய ஏஐஸ் வந்து குரூப் மாடலில் வந்து ஓப்பன் ஏஐ, ஜெமினி ஏஐ, அப்புறம் வந்து மிஸ்டர் பென், அந்த மாதிரி நிறைய டீப்சிக் அந்த மாதிரி நிறையா உண்டு. நான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது பேசிக்காக பார்க்கும்போது இது வந்து விஎஸ் கோடு. விஎஸ் கோடில் வந்து பைத்தான் கோடு யூஸ் பண்ணுவோம். பைத்தானுக்கு யூஸ் பண்ணுறதுக்காண்டி ஃபைல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்காண்டி லைப்ரரிஸ் டெவலப் பண்ணி விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். டாட் யூனிஃபை எதுக்குன்னா நம்மளோட கீ கொடுப்பாங்கல்ல. ஓப்பன் ஏஏ அந்த மாதிரி அந்த ஏஎஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு ப்ரைவேட் கீ கொடுப்பாங்க. அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கான இந்த ஃபைல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ரெக்யூர்மெண்ட் தேவையான இதை வந்து லைப்ரரிஸை வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ரெக்யூர்மெண்ட் ஓகே. இதில் ரெக்யர்மெண்ட்ல வந்து தேவையான லைப்ரரிஸோட பேரை பூரா இதில் கொடுத்துருப்போம். அது தேவைப்படுற போது அதை ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அதை யூஸ் பண்ணி. இதில் வந்து அதோட கீஸ் இருக்கும், பேர் வச்சு சேவ் பண்ணியிருப்போம். இது வந்து என்விரான்மெண்ட். இப்போ ஃபைலுக்குள்ளே போகும்போது இது எப்படி இதாகுதுன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஆஹ், ரெண்டு விதமான ஆப் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து தமிழில் சொல்லும், ஒன்று இங்கிலீஷில் ஸ்டோரி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் தமிழில் பார்ப்போம். ஓகே. இது வந்து ஓஎஸ் டாட் என்விரான்மெண்ட், ஓஎஸ் டாட் கெட் என்வி, இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுது. இது என்னன்னா ஓஎஸ் டாட் என்விரான்மெண்ட் அந்த டாட் என்வி ஃபைலில் வந்து இந்த என்விரான்மெண்ட்டில் வந்து அந்த கீ இருக்கு அப்படிங்கிறது பண்ணுறது. கெட் என்விரான்மெண்ட் அந்த கீழே அந்த ஃபைலில் இருந்து அந்த கீயை வந்து எடுத்துட்டு வா அப்படிங்கிறதுக்கு தான் கெட் என்விரான்மெண்ட். அது வந்து அந்த கீயோட நேம் ப்ரூஃப் ஏபிஐ. இந்த ஏபிஐனா ஒன்றும் இல்லை. நம்ம வந்து அந்த மாடல்ஸ் யூஸ் பண்ணும்போது அதில் போய் ஓப்பன் ஏபிஐ கீ, கூகுள் ஜெமினி ஏபிஐன்னு போட்டோம்னா அந்த பேஜ் டைரக்ட் ஆகும். அதில் வந்து ஒரு கோடு கொடுப்பாங்க. அதை ஜென்ரேட் பண்ணி அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அது ஒரு நேமில் சேவ் பண்ணிக்கிறோம். அதான். அப்புறம் வந்து லாங் செயினில் குரூப் யூஸ் பண்ணுவோம். லாங் செயின்ங்கிறது ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க். அந்த ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆம், நம்ம தேவையான ஏஐ மாடல்ஸை வந்து எடுக்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லாங் செயின்ங்கிறது வேற, அது வந்து ஃப்ரேம் ஒர்க். ஓகே. அதுக்குள்ள உள்ளதான் ஏஐ மாடல்ஸ், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் தனியாகவே ஏஐ மாடல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சார்ட் ப்ரொஜெக்ட்லாம் அப்படி தான் யூஸ் பண்ணுறோம். பட் லாங் செயின் வழியாக யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், இன்னும் ஃப்ரீயாக இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் அந்த மாடலை கால் பண்ணுறோம். அதில் வந்து சார்ட் குரூப்புங்கிற ஒரு மாடலை இது பண்ணிட்டு அந்த மாடலை ஃபிக்ஸ் பண்ணுறோம். மாடல் ஈக்குவல் டு நான் மிஸ்டர்ங்கிற மாடலை யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஒர்க் ஆகும், அதனால அதை யூஸ் பண்ணேன். அடுத்தடுத்து லாங் செயின் ப்ரம்ப்ட், மாடல் ரெடி. அந்த மாடலுக்கு நம்ம கமாண்ட் கொடுப்போம். கமாண்டை எப்படி கொடுப்போம்? ப்ரம்ப்ட் மூலமாக கொடுக்கணும். ப்ரம்ப்ட்னா ஒன்றும் இல்லை, அதை என்ன செய்யணும், அதோட செய்கை என்ன அப்படிங்கிறத ஒரு டெம்ப்ளேட்டாக ஒரு ஒரு ஸ்ட்ரக்சராக கொடுக்குறது தான் அந்த ப்ரம்ப்ட். அதுக்கு அதை வந்து சார்ட் ஃப்ரம் டெம்ப்ளேட்டுன்னு கொடுப்பாங்க. அந்த பேருனா இது கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிறோம் இது ஒரு டெம்ப்ளேட்டு அப்படின்ட்டு. அதுக்கு இந்த கமெண்ட் சார்ட் ஃப்ரம் டெம்ப்ளேட் டாட் ஃப்ரம் மெசேஜ் அப்படின்ட்டு நம்ம மெசேஜஸை கொடுக்கணும். அதை வந்து லிஸ்ட் டைப்பில் கொடுக்கணும். லிஸ்ட் டைப்பில் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அந்த சிஸ்டம் என்னது, நம்ம யூஸ் பண்ணுற சிஸ்டத்துக்கு நம்ம ஒரு டிஃபைன் பண்ணணும். அதோட என்ன ஒர்க்கு, என்ன ஜாபு, என்ன இது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும். நான் இதில் என்ன கொடுத்துருக்கேன்னா, யுவர் ஹெல்ப்ஃபுல் ஏ பாட். நீ வந்து ஒரு ஏ பாட். யூ ஷுட் டெல் எ ஸ்டோரி வித் ஐ எம் ஆஸ்கிங் ஃபார் இன் தமிழ். நான் என்ன கேட்டாலும் அதுக்கு நீ வந்து ஒரு தமிழில் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லணும். அது வந்து 100 வேர்ட்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஓகே. அப்புறம் இவர் உன் பேர் வந்து பேட்மேன் அப்படிங்கிறது நீ நினச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்து வந்து அதை டிஃபைன் பண்ணிட்டு அடுத்து ஹியூமன் அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். ஹியூமனுங்கிறது தான் நம்ம நம்ம இன்புட்டாக கொடுக்கறது தான் யூசர் இன்புட் அப்படின்னு சொல்லி போட்டுருச்சு.
ப்ராம்ப்ட் ரெடி, மாடல் ரெடி, ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். எப்படி ஜாயின் பண்றது? ஒரு சங்கிலி போட்டு கட்டாங்க. ஸோ அதுக்கு தான் செயின் ப்ராம்ப்ட் அந்த மாடலை வந்து டிஃபைன் பண்ண பேர் எல்எல்ஜி. ரெண்டையும் போட்டு ஒரு செயின் போடுறதுக்கு போல ஒரு கம்பி போட்டு கட்டுறோம். அதுதான் இந்த கோடு டைப் சிம்பிள். அப்புறம் யூசர் இன்புட் இங்கே இன்புட்னு கொடுத்துருக்கோமே, அது என்னன்னு சொல்லி கொடுக்கணும்ல. அதுக்கு தான் யூசர் இன்புட் ஈக்குவல் டு இன்புட் என்டர் த இதுன்னு கொடுத்தாச்சு. அடுத்து வந்து இந்த செயின் ரெடி பண்ணியாச்சு, இன்புட்டு என்னங்கிறத சொல்லியாச்சு. இந்த செயினுக்குள்ள நம்ம வந்து இன்புட்டை கொடுக்கணும்ல. ஓகே, செயினுக்குள்ள இன்புட்டை தூக்கி வச்சாதானே அந்த செயினுக்கு யூஸ் பண்ண முடியும். செயின் அதுக்கு தான் இந்த கமாண்ட் செயின் டாட் இன்போர்ட். இன்வோக்குங்கன்னா ஒன்றும் இல்லை, செயினுக்கு உள்ள இதுக்கு உள்ளீடாக கொடுக்குறது என்னத்தை யூசர் இன்புட்டை அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அந்த அதுக்கு ரெஸ்பான்ஸுங்கிற பேர் கொடுக்கும். அந்த ரெஸ்பான்ஸை இதை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஓகே, இப்போ வந்து நான் இதை ப்ளே பண்ணுறேன். என்கிட்ட இன்புட்டு கேட்குது. இன்புட் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு லைட் ஹவுஸ்ன்னு சொல்றேன். லைட் ஹவுஸ்ன்னு டைப் பண்ணிட்டு என்ட்ராங்க. மாடல் ரன் ஆகுது. இது இது வந்திருக்கு. நான் பேட்மேன் ஒரு இரவில் கத்திச்ச கத்திசென்ட் நகரின் கடற்கரையில் ஒரு தூக்கம் கெட்ட தொலைக்காட்சி கேபிள் அறைக்குள் நுழைந்தேன். அங்கு ஒரு மர்மமான சிக்னல் தூக்குதலை ஆதரவாக வெளிப்படுத்தியது. அது ஒரு பழைய விளக்காக இருந்தது. அதன் உச்சியில் ஒரு ரகசிய அறை இருந்தது. அங்கு நான் ஒரு பழங்கால மர்ம புத்தகத்தை கண்டெடுத்தேன். அதில் நகரின் வரலாற்று பற்றிய ஒரு ரகசியம் இருந்தது. அதில் நகரின் வரலாற்றை அழிக்கும் ஒரு திட்டம் இருந்தது. நான் நகரை காக்கும் ஒரு வழி கண்டுபிடிக்க வேண்டும். ஓகே, லைட்டர்ஸை பத்தி ஒரு கதை ரெடி பண்ணிட்டு அடுத்து இதோட இன்னொரு மாடலை கண்டு சரி ஸ்டோரி ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து குழந்தைக்கு சொல்லணும்னா நம்ம அதுக்கு ஒரு ஸ்பீச் மாடல் ரெடி பண்ணணும். அதுதான் நான் டிடிஎஸ் மாடல்களை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். இதில் வந்து ஏபிகேலாம் கிடையாது. ஓகே, நம்ம கிடைச்ச இதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி இந்த ஜிடிடிஎஸ்ங்கிற மாடலுக்குள்ள இன்புட்டாக கொடுத்து பேராமீட்டர்ஸை தமிழில் செட் பண்ணிட்டு அதை ஒரு ஃபைலாக சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணி சேவ் ஆச்சு ஒர்க் ஆச்சுன்னா எனக்கு தமிழ் ஸ்பீச் டாட் MP3 அப்படிங்கிற பேரில் சேவ் பண்ணுன்னு சொல்லுவோம். சேவ் ஆயிட்டு. ஓகே, இப்போ வந்து இந்த கதையை வந்து எனக்கு வந்து இதில் வந்து ஒரு ஸ்பீச்சாக ரெடி பண்ணி அது கொடுத்தோம். இப்போ நான் இதை ப்ளே பண்ணா பேட்மேன் ஒரு இரவில் கதிர்சென்ட் நகரின் கடற்கரையில் ஒரு தூக்கம் கெட்டு தொலைக்காட்சி கேபிள் அறைக்குள் விட்டேன். அதில் நகர் அழகான ஒரு லேடிஸ் வாய்ஸில் அது அப்படியே பேசி ஒரு கதையாக சொல்லி முடிச்சோம். ஓகே, இது ஒரு மாடல். இதே மாதிரி இன்னொன்று கிரியேட் பண்ணியிருக்கு. அது வந்து இங்கிலீஷில் ஸ்டோரி சொல்லும். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். இதில் வந்து வேற வாய்ஸ் மாடல் யூஸ் பண்ணியிருக்கு. ஓகே, இதையும் அதே மாதிரி ப்ளே பண்ணணும்னா இந்த மாடலில் இன்புட்டு கேட்குது. இன்புட்டு கேட்கும்போது நான் அதில் ஒரு இன்புட்டு கொடுக்கேன். கார்னு கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே அது வந்து அது ப்ராசஸ் ஆகி எனக்கு ஒரு அவுட்புட் இப்போ கடைசியாக கொடுக்கும். ஃபர்ஸ்ட் இதில் கூகுள்ங்கிற ஒரு மாடல் யூஸ் பண்ணி இது வந்து செலரி செலிரோ அப்படிங்கிற மாடல் யூஸ் பண்ணி. ஓகே, இதில் வந்து கொஞ்சம் கோடிங் அதிகங்கனால ரன் பண்ண டைம் எடுத்துக்கிறது. ஆக்சுவலாக அதோட மாடல் வேற, இதோட ஆடியோ மாடல் வேற. சரிங்களா? அது ஞாபகத்தில் இருக்கு. ஏன்னா அந்த மாடலில் பொறுத்தும் டைம் டிஃபர் ஆகலாம். அதில் டக்குன்னு வந்தது, இதில் கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது இந்த மாடல். அதே தான் ப்ராசஸ் வந்து டைட்டில் கொடுக்கும். டைட்டில் ப்ராசஸ் பண்ணுது, ஸ்டோரி கிரியேட் பண்ணுது, ஸ்டோரியை வந்து வாய்ஸ் இதை வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி வாய்ஸுக்கு இன்புட் கொடுத்து இந்த வாய்ஸ் மாடல் வந்து ஆடியோவை ஜென்ரேட் பண்ணுது. அதை வந்து ஸ்டோர் பண்ணுது, சேவ் பண்ணுது. அந்த சேவ் பண்ண ஃபைல் வந்து கடைசியாக நம்ம ஓப்பன் பண்ணும்போது அது வந்து ஒரு வேவ் ஃபார்மேட்டில் கிடைக்கும்.
ஓகே. ஃபைனலா 2 நிமிஷம் 8.6 செகண்ட்ல வந்து ஒரு ஃபைல் கிடைச்சிட்டு. இத ப்ளே பண்ணோம்னா Once in Gotham, kids played in an alley. Suddenly, a car appeared, but it was stuck. Kids rushed, hearts pounding, but they felt small then when Batman stepped in. Teamwork, I said. They pushed, I guided. இத வந்து நம்ம வந்து பேட்மேன்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால, இதுல வந்து நீ தான் பேட்மேன். பேட்மேன் வச்சு ஸ்டோரி பண்ணணும்னு நம்ம ப்ரீ டிஃபைன் பண்ணியிருக்கனால, காரு ப்ளஸ் பேட்மேனு இத வச்சு ஒரு ஸ்டோரி பேட்மேன் ஸ்டோரி கிரியேட் பண்ணி அதான் நமக்கு குடுக்குது அவுட்புட்டா. இந்த ஸ்டோரி 29 செகண்ட் வரை ஓடுது. நான் 100 வேர்ட்ஸ் தான் குடுத்துருக்கேன். அதனால ஓடுது. ஓகே. இத ஆர்ப்பா கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம எவ்வளோ நேரம் ஓடணும் அப்படிங்கிற மாரியும் மாடுலேட் பண்ணலாம். அப்புறம் நம்ம அதோட ஃபேவரட் கிட்ஸோட ஃபேவரட் வாய்ஸ், அம்மாவோட வாய்ஸ் அந்த மாதிரி இது கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட கிரியேட் பண்ணி ஒரு ஆப்பா மாட மாற்றிக்கலாம். ஐ ஹோப் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ஓகே. பார்த்ததுக்கு தேங்க்ஸ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா கொஞ்சம் போட்டுருக்கு. ஓகே. ஆக்சுவலாக இது ஒரு 3வது வீடியோ. 3 வீடியோ எடுக்க தெரியாமல் எடுத்து வாய்ஸ்லாம் ரெக்கார்ட் ஆகாமல் கடைசியாக இதை போட்டு. ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.